6 சிறந்த விளக்கம். உங்களுடைய ஒத்துழைப்பு வாழ்த்து பாராட்டுகள். நம்முடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி என்ற பெருமை பெற்றக்கூடிய நம்முடைய மருதநல்லி சமுதாய வானொலியில் நம்முடைய தருமபுரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு SP வெங்கடேஸ்வரன் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். மருதநல்லி சமுதாய வானொலியின் சார்பாகவும் மருதநல்லி கல்வி குழுமத்தின் சார்பாகவும் அவரை அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. மருதநல்லி சமுதாய வானொலி அப்படின்றது முதல் முறையாக நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் அரசாங்க வானொலி, அதன் பிறகாக நம்முடைய மருதநல்லி சமுதாய வானொலி தான் முதல் வானொலியாக ஒலித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை, உங்களுடைய வாழ்த்து செய்திகள், உங்களுடைய அன்பு. உண்மையிலே நான் மனதார பாராட்டுகிறேன். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு அரசாங்க 102.5 அரசாங்க வானொலி நிலையம் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சமுதாய வானொலியாக மருதநல்லி 89.6 இந்த சமுதாய இந்த FM ரேடியோ, உண்மையிலேயே இதனுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய மருதநல்லி குழுமங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய கோவிந்த் அவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது போன்ற மக்கள் சேவைகள், சமூக மக்களுடைய எண்ணங்கள் மற்றும் போன்ற பிரதிபலிப்பதற்கு இந்த வானொலி மிகவும் பயனுள்ளதாக அமையும். எப்படி என்றால், இது கிராமம் நிறைந்த இந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே விவசாயிகள் மற்றும் மாணவர்கள், தொழிலாளர்கள் இருக்கும் நேரத்தில் விவசாயம் செய்து கொண்டு இருக்கும்போது தொழிலாளர்கள் தங்களுடைய அந்த தொழில் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு களைப்பார இது போன்ற FM உடைய பாடல்கள் மற்றும் அவர்களுடைய கலந்துரையாடல் கேட்கும்போது அவர்களுக்கு தன்னை அறியாமல் ஒரு மனசில் ஆனந்தம், அந்த களைப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் இது போன்ற சமுதாய வானொலி இன்னும் மேலும் மேலும் பல்வேறு வகையில் மாணவர்களுக்கு மற்றும் இளைஞர்களுக்கு போன்ற அவர்களுடைய கலந்துரையாடல் மூலம் பல்வேறு வகையில் வழி செய்ய நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்கள் பணி தொடர வேண்டும். இந்த மருதநல்லி 89.6 இந்த வானொலி அனைத்து மக்களும் தினந்தோறும் விரும்பி கேட்க வேண்டும். நானும் ஆரம்பம் முதல் அன்று ஆரம்பிக்கிறது முன்னது நீங்கள் ஒளிபரப்படுங்க. என்னுடைய காரில் 89.6 வானொலியும் தினந்தோறும் நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன். இந்த துவக்குழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் வருந்ததற்கும், அதனால் உங்களையும் உங்களுடைய உரிமையாளர் பாராட்டுவதற்கு தான் நான் உள்ளே வந்து நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதுக்கு தான் உள்ளே வந்தேன். நிச்சயம் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய நிலையத்திற்கு உங்களுடைய தகவல்களை கொடுப்பதற்கு எந்த நேரத்திலும் எந்த செய்தியாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நிச்சயமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அதனுடைய முழு பொறுப்பும் கடமையும் எங்களை சார்ந்தது அப்படின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. நன்றி. மக்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் எந்த நேரத்தில் இருந்தாலும் நிலையத்துக்கு வரலை அப்படின்னாலும் கூட தொலைபேசி வழியாக கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்கள் முழு முயற்சி இருப்போம், முழு முதற் கடமையாக நாங்கள் வச்சுருக்கோம். ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம தொகுதி சார்ந்து உங்களுடைய பல இடங்களில் உங்களை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன சின்ன நிகழ்வாக இருந்தாலும் கூட அதில் நீங்கள் பங்கேற்றுருக்கீங்க. ஒரு மக்கள் சார்ந்த அந்த ஈடுபாடு எப்படி இவ்வளோ ஈடுபாட்டோடு நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்றது கேட்கலான்னு ஆசைப்படுறேன். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன நிகழ்வை விட நல்ல நிகழ்வுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். சரி. அதுவும் குறிப்பாக உங்கள் சமுதாயம் இந்த 89.6 இந்த மருதநல்லி வானொலியில் நீங்கள் நிறைய ஒளிபரப்பு வேண்டும். நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தருமபுரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு தமிழகன்ற சொல்கிற நிலையில் உருவாக்க வேண்டும் என்று அரசாங்கம் எவ்வளோ முயற்சித்தோம். அதற்காக இந்த மருதநல்லி கல்லூரி மாநிலத்தில் முதன்மை விருது பெற்றதுக்கு நான் மனசார பாராட்டுகிறேன். அந்த பணி மக்களிடையே, கிராமப்புற மக்களிடையே ஒவ்வொருத்தருடைய மனசில் போய் ஏறணும். அந்த மஞ்சப்பை திட்டம், பிளாஸ்டிக் ஒழிக்க வேண்டும், பசுமையான அந்த திட்டத்தை பசுமையான இருக்க வேண்டும், ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஒரு மரம் நட வேண்டும், தங்களுடைய குழந்தைகள் தாங்கள் பிறந்த நாளில் ஒரு மரம் நட வேண்டும் என்ற அந்த கருத்து ஒவ்வொரு மனதிலும் ஏற்கும் அளவிற்கு இந்த சமுதாய வானொலி நிலையம் பயன்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, நான் பெரிய நிகழ்ச்சியை கலந்துக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. கிராமப்புறத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் அவர்கள் நலனுக்காக எந்த திட்டம் இருந்தாலும் 4 பேருக்கு உதவுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அங்கு நான் இருப்பேன். தனிநபர் சுயநலத்திற்காக இருக்கும் விதத்தில் எனக்கு விருப்பம் இருக்காது. அதனால் ஏழ்மையான மக்கள், விளிம்பு நிலையிலுள்ள மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும், இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும். பின்தங்கிய சமுதாயம் மாவட்டம் அல்ல, முன்னேறி கொண்டிருக்கிற மாவட்டம். தற்போது அதிகமாக நமது மாணவர்கள் TNPSC ஆகட்டும், இப்பொழுது
சமீபத்தில் நடைபெற்ற NMMS அந்த தேர்வில் மாநிலத்திலே இரண்டாவது தருமபுரி மாவட்டம். அது போன்ற மாணவர்கள் விழிப்புணர்வு இருக்கிறாங்க. இன்னும் இந்த சமுதாய வானொலி உங்கள் மருதம் நெல்லி 89.6 வானொலி நிலையம் மக்களுக்கு என்னை போன்ற கிராமப்புற விளிம்பிலுள்ள மக்களுக்கு உதவ வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதுக்காக முழுமையாக பயன்படுத்துங்கள் என்று நான் வாழ்த்துகிறேன். நிச்சயங்க. இப்போ சமீபத்தில் இப்போ நேற்றுலேருந்து 12ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடங்கியிருக்கு. அது குறித்தான மாணவர்களுக்கான உங்களுடைய செய்தி. நான் நேற்று பரீட்சைக்கு முன்னாடி வரைக்கும் சரி 2 நாளில் 8 அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நேரடியாக சென்று மாணவர்களோட பேசினீங்க. மாணவிகளோட அத்தனை மாணவர்களோடு பேசினேன். சரிங்க. அவர்கள் பரீட்சை எழுதும்போது தைரியமாக மன அழுத்தம் இல்லாமல் ஃப்ரீயாக பரீட்சை எழுதுங்க, தைரியமாக எழுதுங்க, ஒரு தன்னம்பிக்கையோடு எழுதுங்கன்னு சொல்லி அவருக்கு நிறைய அறிவுரையை வழங்கி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பயம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா மாணவர்கள் பயத்தில் எழுதுனா இருக்கிறது மறந்துடுவான்னு சொல்லி அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து ஃப்ரீனஸ்ஸை பண்ணிட்டு அனைத்து பள்ளிகளும் நேரடியாக சென்று வாழ்த்தி ஒரு ஆலோசனை வழங்கி வந்தேன். நன்றிங்கய்யா. நிறைவாக நீங்கள் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி அப்படின்னா என்ன செய்தியை கொடுக்குறீங்க? தருமபுரி மாவட்ட மக்கள் அனைத்து மக்களும் தங்கள் வாழ்வில் உயர வேண்டும், தங்களுடைய குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்து தமிழகத்திலேயே எப்படி இப்பொழுது வருகின்ற மாணவர்கள் முதன்மையான இடத்துக்கு வருகிறார்களோ அதை போன்ற இன்னும் IAS, IPS, TNPSC போன்ற பல்வேறு தேர்வுகளில் உயர வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் தங்களுடைய மகளுக்கு உதவ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பின்தங்கிய மாவட்டம் என்பது சொல்வது மட்டுமல்லாமல் இப்போ முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக தருமபுரி மாவட்டத்தில் விவசாய கூலி தொழிலாளிகள் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் வசதி இல்லாமல் அண்டை மாநிலமான பெங்களூர், அண்டை மாவட்டமான கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் அதிகமாக தருமபுரி மாவட்ட மக்கள் தான் பணி செய்கிறார்கள். அவர்கள் மீண்டும் தருமபுரி மாவட்டத்திலேயே விவசாயம் செய்து இங்கு தங்களுடைய வாழ்வாதாரம் ஏனென்றால் மற்ற இடங்களில் வாழ்வதை விட தங்கள் கிராமத்தில் வாழ்ந்தால் நிம்மதியாக தூங்குவார்கள், நிம்மதியாக இருப்பார்கள், தங்கள் குழந்தைகளை படிப்பதற்கு நன்றாக இருக்கும். அந்த அடிப்படையில் விவசாயம் செய்வதற்கு இந்த காவிரி உபரிநீர் திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வருகிறோம். எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் தலைவர் அவர்கள் பல்வேறு முறையில் முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வரை வலியுறுத்தி வருகிறார். அந்த திட்டம் தமிழக அரசு நிறைவேற்றும் பட்சத்தில் தருமபுரி மாவட்ட மக்கள், விவசாய மக்கள் இங்கேயே தங்கி தங்கள் குழந்தைகளுடன் நன்றாக வாழ்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தில் உயர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அவர் வாழ்க்கை முன்னேறுவதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். தொடர்ந்து குரல் கொடுத்த வேண்டியேன். கடந்த வாரம் கூட நான் கேள்வி நேரத்தின் போது ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி என்றால், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து துவக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகள் முழுமையாக சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு ஒரு பசுமை பள்ளிகளாக மாற்ற வேண்டும். அப்பொழுது மாணவர்கள் அந்த பசுமை பள்ளி பார்க்கும்போது இன்னும் அதிகமாக கற்க வேண்டும் என்ற அவர்களுடைய மனநிலையை ஊக்குவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பசுமையான பள்ளிகள் மாற்றுவதற்கு மாநில அரசு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தி தொடர்ந்து அரசு பள்ளிகள் உயர வேண்டும், அந்த பின்தங்கிய மாணவர்கள் சமுதாயம் வாழ்வில் உயர வேண்டும் என்று தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அவருக்கு இந்த இனிய நேரத்தில் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அது மட்டுமல்லாமல் தருமபுரி மாவட்டம் என்றாலே பெண் சிசு கொலை, இளவயது திருமணம் இது போன்று கடந்த காலங்களில் அதிகமாக வருது, இப்போ குறைந்து கொண்டு தான் வருகிறது. இருந்தாலும் இன்னும் பெண் குழந்தைகளை அனைத்து மக்களும் போற்ற வேண்டும். கண்டிப்பாக சிசு என கடந்த வாரம் எனக்கு அதிர்ச்சியான தகவல், எங்கள் தொகுதியில் ஒரு 10 பெண்கள் தங்களுடைய அந்த கர்ப்பமான காலத்தில் ஆண் குழந்தையை பெண் குழந்தை என்று அறிவதற்காக கேள்விப்பட்டேன். வருத்தம் அளிக்கிறது. ஆண் குழந்தையாவது பெண் குழந்தையை பெற்றது தாய் தந்தை தான் வயதான காலத்தில் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்படுவதில்லை. ஆண் குழந்தை பெற்றவங்க தான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அலைகிறார்கள். அதனால் பெண் குழந்தைகளை பெற்று போற்றப்பட வேண்டும், பெண் சிசுக்களை தடுக்கப்பட வேண்டும், இளம் வயது திருமணம் தடுக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு தூய்மையான தருமபுரி மாவட்டம் வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அந்த முன்னேற்ற பாதையில் செல்வதற்காக நாங்கள் அனைவரும் கண்டிப்பாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி அதற்காக பாடுபட்டு கொண்டிருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாழ்த்துக்களோடு உங்கள் மருதம் நெல்லை 89.6
சமுதாய வானொலி மக்களுக்கு எங்களை போன்ற நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவதை விட நீங்களும் மக்கள் மன்றத்திலும் மக்கள் மனதிலும் எளிமையாக செல்வதற்கு உங்கள் சமுதாய வானொலி பயன்படும் என்பதை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நம்மளுடைய தருமபுரி மாவட்ட மக்களுக்கான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுல, நல்ல தகவல்களை அவ்வப்போது உங்களை மாதிரி இருக்கவங்களுடைய பெரியவங்களுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுல மருதநெல்லி சமுதாய வானொலி முயற்சியாக முதல் கடமையாக மேற்கொண்டு செய்வோம் அப்படின்ற இந்த நேரத்தில் நீங்கள் நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எங்களுடைய உறுதியான செய்தியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிலையத்திற்கு வந்து உங்களுடைய தகவல்களை பரிமாறினமைக்கு மிக்க நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய இந்த மருதநெல்லியினுடைய வானொலியோட தொடர்புகள் இருக்கணும். அவ்வப்போது மக்களுக்கான செய்திகளை இப்போ சொன்னது மாதிரியான செய்திகளை அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறீங்க. மிக்க நன்றி. கண்டிப்பாக நன்றி. உங்களுக்கும் உங்கள் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திருமதி கோவிந்த் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.